ஒரு அழகிய காலை வேளையில நம்ம விறகு வெட்டி அவனோட கிராமத்துல இருந்து விறகு வெட்டுறதுக்காக கோடாலியோட கிளம்புறான். அவன் எப்பவுமே ஒரு ஆற்றை கடந்து தான் விறகு வெட்டுறதுக்காக போவான். அன்னைக்கும் அதே மாதிரி தன் கோடாலியோட அந்த ஆற்றை கடந்து போய் விறகுகள் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டி முடிச்சுட்டு அந்த ஆத்து வழியா வீட்டுக்கு திரும்பும்போது கை தவறி அந்த கோடாலியை ஆத்துக்குள்ள போட்டுடுறான். ஆத்துக்குள்ள விழுந்த கோடாலிய அங்கும் இங்கும் தேடி பார்க்குறான் நம்ம விறகு வெட்டி. ஆனா கோடாலி கிடைக்கவே இல்லை. வெறுங்கையோட வீட்டுக்கு வந்த விறகு வெட்டி இரவெல்லாம் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். காலையில விடிஞ்சதும் நம்ம விறகு வெட்டி அதே ஆத்து பக்கமா போய் கோடாலி கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த ஆத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த ஒரு ஏஞ்சல் நம்ம விறகு வெட்டியை பார்த்து அவங்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குது. விறகு வெட்டியும் சொல்றான், நேத்து இந்த வழியா வரும்போது கோடாலியை தொலைச்சிட்டேன் அப்படின்னு. உடனே அந்த ஏஞ்சல் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு தங்க நிற கோடாலியை தூக்கி காட்டுது. ஆனா நம்ம விறகு வெட்டி இல்ல, இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஏஞ்சல் மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் ஒரு வெள்ளியில செய்யப்பட்ட கோடாலியை எடுத்துட்டு வந்து காட்டுது. அப்பவும் நம்ம விறகு வெட்டி சொல்றான், இல்ல இது என்னோடது இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா விறகு வெட்டி தான் தொலைச்ச அதே கோடாலியை ஏஞ்சல் தண்ணிக்குள்ள இருந்து எடுத்து தருது. அப்போ நம்ம விறகு வெட்டி சொல்றான், ஆமா இதுதான் என்னோட கோடாலி அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச அந்த ஏஞ்சல், உன்னோட நேர்மையை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கோடாலியுமே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சந்தோஷமா கொடுக்குறாங்க. அந்த கோடாலியும் வாங்கிட்டு நம்ம விறகு வெட்டி ரொம்ப மகிழ்ச்சியா வீட்டுக்கு கிளம்புறான். இதை எல்லாத்தையுமே காட்டுக்குள்ளேருந்து தந்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு பேராசை விறகு வெட்டி. அந்த பேராசை விறகு வெட்டியும் தான் கையில் வச்சிருந்த கோடாலியை ஆற்றுக்குள்ளே போட்டுட்டு பொய்யா நடிக்கிறான் சோகமா இருக்க மாதிரி. அந்த ஏஞ்சல் மறுபடியும் ஆத்துக்குள்ளேருந்து வந்து அந்த பேராசை விறகு வெட்டிக்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குது. அவன் சொல்றான், தான் வச்சிருந்த கோடாலியை தொலைச்சிட்டதா சொல்றான். உடனே அந்த ஏஞ்சல் அதே மாதிரி ஆத்துக்குள்ளேருந்து ஒரு தங்க கோடாலியை எடுத்து காட்டுது. அந்த பேராசை விறகு வெட்டியோ ஆமா இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்றான். இதை பார்த்து ரொம்ப கோபம் அடையுது அந்த ஏஞ்சல். உன்னோட பேராசைக்கு உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே தண்ணிக்குள்ள மறைஞ்சு போகுது அந்த ஏஞ்சல். தங்க கோடாலியும் கிடைக்காம தான் வச்சிருந்த கோடாலியும் தொலைச்சிக்கிட்டு ரொம்ப சோகமா ஆற்றங்கரையிலேயே உட்கார்ந்துருக்கான் நம்ம பேராசை விறகு வெட்டி. இதுல இருந்து என்ன தெரியுது குழந்தைகளா? பேராசை பெருநஷ்டம். எப்பவுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். உங்களை இன்னொரு நல்ல கதையில சந்திக்கிறேன் குழந்தைகளா. Thanks for watching. Subscribe now for more videos.